வணக்கம் நேர்களே. இந்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. 0.50% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. எதிர்பார்க்கப்பட்டது 0.25% வரைக்கும் குறைப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா ரொம்ப அதிகமாவே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. இதனால வீட்டுக்கடன், வாகனக்கடன்னு எல்லா கடன் மீதான வட்டியும் குறைய வாய்ப்பு இருக்கு. குறையுமா? வங்கிகள் குறைப்பாங்களா? அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு 0.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க சொல்லியிருக்கிறது இன்ஃப்ளேஷனே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மை அதுதானா? எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பொருள் வாங்குறது இல்லை. ம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்குன்னா ம். மெடிக்கல், எஜுகேஷன், வாடகை அண்ட் தினசரி கன்சியூம் பண்ணுறது விலை ஏறி இருக்குன்னு பல பேர் எனக்கு ம். சொல்கிறாங்க. அவர் எந்த பேஸ்கெட்டை வச்சு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. அந்த பேஸ்கெட்டில் பல ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க எவ்வளோ பேர் விலைவாசி ஏறலை ம். ஒரு வருஷத்தில் அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அரிசி, பருப்பு அதெல்லாம் என்ன மாதிரி ஆட்களுக்கு இது பெருசாக இம்பேக்ட் இல்லை. ஏன்னா ஃபுட்டுங்கிறது நான் என் ஒய்ஃப் மட்டும்தான். வெரி ஸ்மால் போர்ஷன் ஆஃப் மை ஓவரால் பட்ஜெட் அது. என்னோட இன்கமில் இன்னும் ரொம்ப கம்மி போர்ஷன். ம். ஸோ அதை என்னால் நோட்டீஸே நான் பண்ண மாட்டேன். என் ஒய்ஃபை கேட்டால் மேபி ஷி வில் டெல் பெட்டர். பட் விலைவாசி ஏறலைன்னு நம்ம ஏன் எடுத்துக்க முடியாதுன்னா, ஐடிசியாக இருக்கட்டும், நெஸ்லேயாக இருக்கட்டும், ஹெச்யூஎல்லாக இருக்கட்டும், எனி கம்பெனி சேல்ஸ் மந்தமாக இருக்குது. ம். கார் சேல்ஸ் மந்தமாக இருக்குது. டூ வீலர் சேல்ஸ் மந்தமாக இருக்குது. இன்னும் கார் சேல்ஸ் ஜஸ்ட் அபவ் தி பேண்டமிக் லெவல் போயிருக்கு. மோட்டர் சைக்கிள் தனியாக பேண்டமிக் லெவல் கீழே இருக்குது. ஸ்கூட்டர் சேர்த்திங்கன்னா அபவ் இருக்குது. ஸோ வாட் எவர் வி லாஸ்ட் வி ஹவ் மேட் அப். அதனால் விலைவாசி ரொம்ப இல்லவே இல்லைன்னா மக்கள் ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க? பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் லோன் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் பேங்க்ஸ் ஆர் நாட் வில்லிங் டு லெண்ட் டு ரீட்டெயில். ஏன்னா ரீட்டெயில் லோன் ப்ரெஷரில் இருக்குது. அவர் இல்லைங்கிறாரு. பட் ப்ளூம்பர்கில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, டூ வீலர் லோன்ஸ் ப்ரெஷரில் இருக்குன்னு. ஒரு கிரெடிட் கார்டு லோனே பிரச்சனை இல்லாம தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே பிரச்சனை இல்லைங்கிறாரு. பேசிக்லி இன்னும் கடன் கொடுங்கிறாரு. ம். பட் பேங்க்ஸ் ஆர் நாட் வில்லிங் டு கிவ் மணி டு மிடில் கிளாஸ். இப்போ இதுல சிஆர்ஆர்ங்கிறத வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோவையும் 1% குறைச்சிருக்காங்க சார். கேஷ் ரிசர்வ்ங்கிறது இவங்க எவ்வளோ பேங்க்கில் வைக்கணுங்கிறது. அப்படின்னா So, சார் அதை அது மட்டும் கொஞ்சம் ஒரு ஷார்ட்டா portion. எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? தட் இஸ் நீங்கள் டெபாசிட் வாங்குறீங்கல்ல, ம். அதில் ஒரு ஸ்மால் போர்ஷனை வந்து நீங்கள் கேஷாக ரிசர்வ் பேங்க்கில் வைக்கணும். ஓகே. அதில் ரொம்ப பெரிய வட்டி வராது. அது வங்கி திவால் ஆயிடுச்சுன்னா ஹெல்ப் பண்றதுக்கா சார் அது? சும்மாவது நீங்கள் எக்ஸஸ் லெண்டிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஓகே. அதையே இப்போ குறைக்கிறேங்கிறாரு. பேசிக்லி அவர் என்ன சொல்கிறாரு, ம். கண்ண மூடின்னு லோன் கொடு அப்படிங்கிறாரு. அந்த லோன்னால கன்சம்ஷன் ஏறும், அதனால எக்கானமி க்ரோ ஆகும்னு நினைக்கிறாரு. பட் லோன் நீங்கள் தைரியமாக கம்பெனிலாம் வாங்கினோம்னா டிமாண்ட் ஏறி அவன் புது ஃபேக்ட்ரி போடுறதுக்கு கடன் வாங்கினா தான் ஏறும். ம். இன்னைக்கு நிலைமையில பெருசாக டிமாண்ட் ஏறுற மாதிரி எனக்கு தெரியல. பேங்க்ஸ் வந்து கடன் கொடுக்காம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா செய்தி வருது சார். அதான் சொல்கிறேன். பேங்க்ஸுக்கு கடன் கொடுக்க இஷ்டம் இல்லை. ம். பேங்க்ஸ் கடன் கொடுக்கலன்னா இந்த ரேட் கட்டுக்கு அர்த்தம் கிடையாது. இந்த ரேட் கட்டு இப்போதைக்கு நான் பார்க்குற வரைக்கும் ம். சேவரை பனிஷ் பண்ணும். ஏன்னா பேங்க் முதல்ல என்ன பண்ணுவான், இந்த டெபாசிட் ரேட்டை தான் குறைப்பான். இப்போ லெண்டிங் இல்லை, அவன்கிட்ட கேஷ் இருக்குங்கிறதுனால ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் 7%லேருந்து 6% போகும். பப்ளிக் செக்டர் பேங்க்கில் இன்னும் கம்மியாகும். ம். ஸோ பேசிக்லி சேவிங்ஸுக்கு இது வந்து பெரிய நெகட்டிவாக தான் பார்க்கணும். யாரெல்லாம் எஃப்டியில் சேவ் பண்ணுறாங்களோ, நீங்கள் பாண்டில் வாங்கியிருந்தீங்கன்னா, அதே மாதிரி டபுள்ஏ அந்த மாதிரி பாண்டு வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் முன்னாடியே பாண்டில் போட்டிங்கன்னா அது ப்ரொடெக்ட் ஆகும். அதில் பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஆனால் பேங்க்கில் எஃப்டி போடுறத ம். மக்கள் மக்கள் நிறுத்திடுவாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷனுக்கு கீழே ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால் ஸ்ட்ராட்டஜி நம்மளது வந்து பாண்டில் பணம் போடுறது, கோல்டோட வேல்யூ ஏறும். ம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருப்பி ஏறும். ஏன்னா வந்து ஆர்பிஐயால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, டாலர் விற்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா டாலருக்கும் ரூபிக்கும் ஆல்மோஸ்ட் 1% தான் டிஃப்ரென்ஸு. ம். ஸோ நான் பணத்தை டாலராக எடுத்துகிட்டு போய் ஃபெட்ரல் ரிசர்வ் பாண்ட் வாங்கினா எனக்கு அமெரிக்கால. 5% அமெரிக்காவில் ஆ. அண்ட் அதே 4-5% கிடைக்கும். ம்.
ஒரு 3% நீங்கள் கரன்சி டிப்ரிசியேஷன் ஒரு 1 இயர் கொடுத்தீங்கன்னா அது இங்கேருந்து ₹2.70 தான். 7.5% ஆயிடும். 7.5% 8% ஆகிடும். அதனால் 8%க்கு மேலே 8 8.5க்கு மேலே இருக்கிற பர்சன்டேஜில் இருக்கிற பாண்ட்ஸு ம் இந்த பாலிசினால நல்லா பண்ணும். ம் எஃப்டி ரேட்டு குறையும், மக்கள் எஃப்டி போட மாட்டாங்க. இதுதான் நடக்கும். ஓகே. இப்போ அண்ட் பேங்க்ஸ் வந்து அவங்க டிஸ்கிரிப்ஷனில் தான் ரேட்டு குறைப்பாங்க. ம் நீங்கள் போய் ரேட்டு குறைன்னு கேட்டிங்கன்னா நீ இந்த ஃபீ கட்டு அந்த ஃபீ கட்டுன்னு ஆ உங்களை ப்ரெஷர் போடுவாங்க. அதான் சார். இப்போ இது வந்து ஹோம் லோன், கார் லோன் எல்லாத்தோட அதான் இன்ட்ரெஸ்ட் இப்போ ரேட்டும் குறையும். உங்களை ஒரு ₹6,000 முன்னாடியே கேட்பான். ம் அதை பர்சன்டேஜ் ஆஃப் லோன் அவுட்ஸ்டாண்டிங்பான். ஓகே. அப்படி கிடையாது. ம் எவ்வளோ நாள் ஆகும் இந்த லோ ரேட்ஸ் இருக்குன்னு பார்த்து ம் அந்த பணத்தை முன்னாடியே அப்ஃப்ரண்ட் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு இது ஒரு ரூல்ஸ். ஓகே. ஸோ அவங்களால அதை கெஸ் பண்ண முடியுமா சார்? இவ்வளோ நாள் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்படி இருக்கும். எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்கா ரேட் கட் பண்ணலைன்னா ம் இன்னொரு 6 மாதம் அமெரிக்கா ரேட் கட் பண்ணலைன்னா இவங்களும் கை வைக்க மாட்டாங்க. இவங்க ப்ரெஷர் பயங்கரமாக ஏறிடும். ரூபாவை இவங்க மேனேஜ் பண்ணுறதே ஃபுல் டைம் ப்ரெஷராக இருக்கும். ஓகே. ஏன்னா பணம் ரூபாலேருந்து டாலருக்கு போயிட்டே இருக்கும். ம் அமெரிக்காவும் ரேட் கட் பண்ணல, நீ ஆல்ரெடி பண்ணிட்ட. பணம் இங்கே வித்துட்டு அவன் எடுத்துகிட்டு போவான். ஆ உங்களோட கண்ட்ரியாக ப்ரெஷர் கொடுக்கும். ருப்பியில ப்ரெஷர் வரும். ருப்பியில் ப்ரெஷர் வரும். ரெண்டாவது நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் 10 வருஷமாக பெருசாக ஏறலை. ம் இந்த வருஷம் வந்து கார் எக்ஸ்போர்ட்ஸ் கூட ஏறலை. பார்கவனும் சொல்லியிருந்தார்ல சார். ஸ்மால் சின்ன கார் கார்ஸ் நம்ம சின்ன காருக்கு டிமாண்ட் ஏறினா தான் இவங்க லோன் எடுத்து வருவாங்க. 8% 10% growth ஆவது இருக்கணும். அப்பதான் நாங்க ட்ராக்லயே ஆனால் இருக்கோம். எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா மினிமம் ஸ்விஃப்ட்டுக்கு தான் போகிறாங்க. ம் ஸோ இந்த ஸ்மால் காரோட டிமாண்டு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ம் பில்டிங் பார்த்தீங்கன்னா there are more buildings than people willing to buy. ம் ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணது பில்டருக்கு இமீடியட் ரிலீஃப். யார் முன்னாடியே வீடு வாங்கிட்டாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபு. ம் பட் இது புது வீடு விற்குமானா விற்காது. காரணம் சார்? ஆ ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ குறைஞ்சிருக்கு. சார் காருக்கு வந்து சேலரிட் பீப்புள் தவிர ம் மற்றவங்களுக்கு லோனை சேங்ஷன் பண்ணுறதுக்கே ம். அவங்களுக்கு மனசு வராது. லோன் சேங்ஷன் பண்ணால் காசு திரும்பி வருங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். நீங்கள் இப்போ பெரிய பெரிய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆல் அவுட்டு போயிட்டான்னா அவனை ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் சேலரி லெவல் குறையும், சேலரி அவுட் கோ ஏறும். பெரிய பெரிய ஐடி கம்பெனியோட ம் டேர்ன் ஓவர் ஏறும். பட் இந்த ப்ளே அவுட் பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆகும். 3 வருஷத்தில் நிறைய பேருங்களுக்கு வேலை போயிடுங்கிறது ஓகே. கிளியராக தெரியுது. சார் இப்போ இந்த ஹோம் லோன் கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, நான் போய் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைங்கன்னு சொல்லும்போது அவங்க பணம் கேட்குறாங்க. சரி நான் கட்டிடுறேன். ஆனா அதை ஆமா. கட்டும்போது நான் என்ன பண்ணணும்? என்னோட இஎம்ஐயை குறைச்சிக்கணுமா இல்ல டென்யூரை குறைச்சிக்கணுமா? டென்யூரை குறைக்கணும். ஓகே. ஏன்னா நீங்கள் இமீடியட்டாக கிராட்டிஃபைக்காக ம் நீங்கள் அமௌண்ட்டை குறைச்சிங்கன்னா அது யூஸே இல்லை. இதே அமௌண்ட்டை தான் நீங்கள் கட்டினா தான் குயிக்காக லோன் முடியும். இல்லாட்டா லோன் ஏறிட்டே தான் போகும். ஓகே சார். அப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் இதுல இருந்து வர்றது என்னன்னா, நான் டென்யூரை குறைச்சிடுறேன் சார். ஆமாம் 1/2% இன்னைக்கு குறைச்சிருக்காங்க. டென்யூரை குறைச்சிடுறேன். எனக்கு வந்து ஒரு 30 மாசத்துக்கான இஎம்ஐ குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு 1/2% ஏத்திட்டாங்கன்னா திரும்பி ஏற்றுவோம். திருப்பி ஏத்திடுவாங்க. எனக்கு அதுல எந்த யூஸ்மே இல்லையே அப்ப. அப்படி இல்லை, இங்கேருந்து ஏற்றாமல் ம் இப்போ டென்யூர் குறைக்கிறாங்கல்ல, ம் இங்கேருந்து குறைக்காம அங்கேருந்தே ஏற்றுவோம். சப்போஸ் யூ ஹேவ் 30 டென்யூர்ஸ் ம் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் நீங்கள் குறைக்கலன்னு வைங்க, ம் உங்களுக்கு வந்து 5 டென்யூட் அண்ட் இப்போ குறைச்சி 25 ஆக்குறான்னு ம் வைங்கோ, எண்ட் ஆஃப் தி இயர் நீங்கள் இதை பண்ணீங்கன்னா ம் 25ங்கிறது 40 ஆகிடும். ஏன்னா ஏற்றரைச்ச ஜாஸ்தி ஏற்றுவோம், ஆயிடும். ம் இறக்கரைச்சது கம்மியாக ம் ஆக்கிடும். அதனால் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் ம் அண்ட் கீப் புஷிங் த பேங்க். இஎம்ஐக்கு மேலே 10% நீங்கள் கட்டினீங்கன்னா ம் நம்பர் ஆஃப் இயர்ஸு ட்ரமேட்டிக்காக குறையும். குறையும். அதனால் பேங்க்கை ஓனராக இல்லாமல் எவ்வளோ சீக்கிரமாக வெளில வர முடியுமோ வெளில வந்துடுங்க. சார் பட் இந்த லோன் கட் பண்ணதே வந்து ம் பெரிய பெரிய கார்ப்பரேட்டுக்கு லோன் இதை ஈஸ் பண்ணுறதுக்கு ம் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது டெஃபினட்டாக இன்ஃப்ளேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க இது சொல்லியிருந்தீங்க சார். டாலர்ல ஒரு சிலர் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுனால ருப்பிய அப்படின்னு நான் சொல்லலை, அரவிந்த் சுப்பிரமணியம் எழுதியிருக்காரு. ஓகே. ஸோ டாலர்ல ஒரு எக்ஸாக்ட்லி. டாலர்ல ஒரு சிலர் கடன் வாங்கி இருக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ருப்பிய வந்து ஃபால் ஆகாம காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே பாலிசி தான் இன்றைக்கும் பண்ணுறாங்க. ம் விராலாச்சாரியா என்ன சொல்கிறாருன்னா டைம் மார்க்கெட் ஒன்று புஷ் பண்ணி வேறு லெவலில் பண்ண வச்சிருங்கிறாரு. ஆ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஸ்டாக்கும் எங்கேயும் போக போகிறதில்ல, கரன்சியும் எங்கேயும் போக போகிறதில்ல, ரெண்டும் விழ தான் போகுது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணனையும்
அது ருப்பி இமீடியட்டா உடனடியா பேங்க்குக்கு நல்லது இல்ல. உடனடியா ருப்பி ஆமா, ஃபால் ஆச்சு. ஏன்னா பேங்க்குக்கு நல்லது இல்ல. பேங்க்குக்கு லிக்விடிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ம். காஸ்ட் ஆஃப் மணியும் குறையும். ம். ஸோ அத அவங்க பாஸ் த்ரூ பண்றாங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பெருசா பாஸ் த்ரூ பண்ண மாட்டாங்கன்னு தான் என்னோட கருத்து. ஓகே சார். இதுல ஒரே ஒரு சந்தேகம் நீங்க கேட்டதுல, நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு இந்த சந்தேகம். இஎம்ஐய நான் குறைச்சுட்டேன். ம். டென்யூருக்கு பதிலா இஎம்ஐய நான் குறைச்சேன் அப்படின்னா, ரூ. 1000 குறைஞ்சாலும் இந்த மாசம் எனக்கு ரூ. 1000 மிச்சம்னு நான் பார்க்கக்கூடாதா? பார்க்கக்கூடாது. ஏன்னா இம்மீடியட்டா அத வந்து உங்களுக்கு க்ரீப் ஆகி அந்த பணத்த ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த பணத்த இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. இப்ப இதே நான் பப்ளிக் செக்டார் பேங்க்ல வந்து ஐ மீன் லோன் வாங்கியிருந்தேன்னா, ரூ. 1000 கூட இஎம்ஐ கட்ட முடியுமே சார். ஃபோர்க்ளோஷர் இல்ல ப்ரீ க்ளோஷருக்கு கட்ட முடியும். அதெல்லாம் பண்ணுவீங்களா டிசிப்ளின்லாம் தெரியும். நீங்க பண்ணுவீங்களா இருக்கும். ம். மத்தவங்க நிச்சயமா பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால டென்யூர குறைக்கிறது பெட்டரா இருக்கும். டென்யூர் குறைச்சுட்டே போறது தான் பெட்டர். ஸோ ஸோ இப்போதைக்கு இவங்க குடுத்திருக்கிறது நல்ல ரிலீஃப் அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லையா சார்? நான் பார்க்கல. ஏன்னா எக்கானமிய பெருசா சேஞ்ச் பண்ணாது. ம். ஹோம் லோன் வச்சவங்களுக்கு இது பெரிய ரிலீஃப். ஓகே. கார் லோன் வச்சிருக்கிறவங்களுக்கும். கார் லோன் வச்சவங்க கிடையாது. ஏன்னா அது ஃப்ளோட்டிங் கிடையாது, ஃபிக்ஸ்டு. ம். ஏன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் த லோன் இஸ் கிவன் இஸ் ஆல்சோ ஸ்மால். ஆமா. அதிகபட்சம் 7 இயர்ஸ் குடுப்பாங்க. அதிகபட்சம் 7. வேறஸ் இதுல மினிமமே 9, 10 வருஷம் நீங்க இருக்கிற மாதிரி ஆயிடும். ஓகே. சார் எனக்கு இதுல இன்னொரு சின்ன சந்தேகம். நான் வந்து கார் எடுத்தப்போ உங்களுக்கு ஃப்ளோட்டிங் வேணுமா? ஃபிக்ஸட் ரேட் வேணுமான்னு கேட்டாங்க. நான் ஃப்ளோட்டிங் வேணும்னு நீங்க கேட்டு தான் வாங்கினேன். சைலண்ட் நீங்க ஃப்ளோட்டிங்னு கேட்டு வாங்கினதால இருக்கும். ஓகே. பட் நீங்க அத அப்படி வாங்கலன்னு வைங்க. ம். அவனே டிஃபால்ட்டா இத வந்து ஃபிக்ஸட்ல தான் போடுவான். ஸோ கார் எடுக்கிறவங்க லோன்ல எடுக்கும்போது இத கவனிக்கணும். கவனிக்கணும். ஃபிக்ஸட் நீங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ல வாங்குறீங்கன்னா ம். ஃப்ளோட்டிங் கேட்கலாம். அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ல ப்ரீ க்ளோஸ் பண்றதும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு சார். ஆனா அவன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒன்னொன்னுத்துக்கும் ஃபீஸ் கேட்பான்ல. அது கேட்பான் சார். அக்கவுண்ட்ல என்ன டெபிட் கார்டு வச்சிருக்கிறதுக்கு திடீர்னு ரூ. 1000 எடுத்துக்கிறாங்க. அத சொல்றேன். அந்த பிரச்சனைலாம் இருக்கு. ஓகே சார் ஃபைன். பணக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் ட்வீட்டும் பண்ணேன். ம். கோல்டு ஆல்ரெடி எங்கள்ட்ட இருக்கும். ம். ஸ்டாக் எங்கள்ட்ட இருக்கும். ம். 2யும் சேர்த்து நாங்க மோர் காசு பண்ணுவோம். ஆனா ஊர்ல இருக்கிறவங்க, கார்மெண்ட்ல இருக்கிற ஏழை மிடில் கிளாஸுக்குலாம் ம். கோல்டும் வாங்க முடியாது. அதனால குரோத் ரிச்சும் இருக்கு. அசெட் இருக்காது. ம். அதே சமயத்துல இதுவும் இருக்காது. இன்கமும் அடிபடும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ இஎம்ஐ குறையும் அப்படின்றது உங்க கேள்வியா இருந்ததுன்னா, அப்ராக்ஸிமேட்டா ஒரு ரூ. 1500 வரைக்கும் உங்களுடைய ஹோம் லோன் இஎம்ஐ ஒரு மாசமும் குறைய வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடட் யூ புஷ் யுவர் பேங்க். அதான் சார். அத பத்தி உங்க பேங்க் கிட்ட நீங்க கேளுங்க. கேட்டா தான் அது நடக்கும். ரூ. 1500ங்கிறது ஒவ்வொரு இதுக்கும் மாறும். நான் அப்ராக்ஸிமேட்டா ஒரு ரேட் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. நன்றி சார் உங்களுடைய விளக்கங்களுக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.